உன்னை எல்லாம் லீவுனா சின்ன பசங்க தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்துல தெரு வெறிச்சோடி கிடக்கு. எல்லாரும் செல்லுங்கைமாயிட்டாங்கல்ல, அதான். என்ன சத்தம்? வச்சுக்கோங்க, நீங்களே செல்ல வச்சுக்கோங்க. இது எதுக்கு இங்க நிக்குது? இவருக்கு எதுக்கு பைக்? கம்பேங்க. கோபப்படாதடா. என்னோட செல்போனை புடிங்கி வச்சிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் எதுக்கு அந்த பைக்? நான் அதை உடைக்க போறேன். விடுங்க, இப்பதான் டிவியை உடைச்சு வந்தேன். என்ன விடுங்க. அமைதியா வாடா. விடக்கூடாது, விடக்கூடாது, விடவே கூடாது. எல்லாத்தையும் உடைக்கணும், நொறுக்கணும். விடுங்க, உட்கார். விடுங்கண்ணே. உட்கார். ராஜி, ராஜி. என்ன சார்? அவனை மெதுவா பேசி டாக்டர் தாமஸ் கூட்டு போயிருங்க. அவர்கிட்ட நான் போன்ல பேசிடுறேன். சரி சார். வீட்டையே உடைக்க போறேன். எல்லாத்தையும் நொறுக்குவேன் பாருங்க. கோவப்படாத தம்பி, செல்ல வாங்கிடலாம். சரி வா, நாம போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடலாம். என்னடா உனக்கு காய்ச்சல் அடிக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. பைக்ல உட்கார்றா, ஒரு ஊசி போட்டு வந்துடலாம். வாடா தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, வேண்டாம். அட வா கார்த்தி, போயிட்டு வந்துடலாம். வா, பைக் எடு மாப்ள. வா வா, ஏறிக்க. வா கார்த்தி. உட்கார். வா, ஏறு வா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். அவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பைத்தியக்கார மாதிரி பண்றான்? இந்த கேஸ் ஹைப்போமனியா மாதிரி இருக்கு. அப்படின்னா மூளையில டோபமைன் 50 மில்லிகிராம் மேல சுரந்தா இந்த மாதிரி பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. டோபமைன் அதிகமா சுரக்க என்ன காரணம் டாக்டர்? இவனோட அப்பா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணாரு. இந்த பையன் வீட்டில் இருக்கும்போது செல் இல்லாமல் இருக்கவே மாட்டானா. சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வந்து செல்ஃபோனில் உட்காந்தான்னா தொடர்ச்சியாக 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பானா. கேம்ஸ் விளாண்டுட்டே இருப்பானா. ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்காக படிக்கிறது கிடையாது, சரியாக தூங்குறதும் கிடையாதான். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர என்ன டாக்டர் செய்யணும்? அது அவங்ககிட்ட தான் பேசணும். அவன் வந்த கண்டிஷனில் அவங்ககிட்ட யாரும் பேச முடியாது. அவங்க கூட வந்ததே பெரிய விஷயம்தான். நான் தான் அவனுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு போய் சொன்னேன், அதான் வந்துட்டான். இப்போ அவனுக்கு தூங்குறது தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. தூக்கம் தெளிஞ்ச பிறகு பேசுவோம். ஓகே டாக்டர்.
நான் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். ஆ ஓகே ஓகே டாக்டர். ஹலோ, என்னாச்சுப்பா? இப்போ அவனுக்கு தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. தூக்கம் தெளிஞ்ச பிறகு பேசுவோன்னு டாக்டர் சொன்னாங்க சார். நீங்களே பார்த்து கூட்டு வந்துருங்கப்பா. செலவு நான் தந்துடுறேன். ஓகே சார், கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். வைக்கிறேன்ப்பா. ஓகே சார், தைரியமா இருங்க. இப்படி பிள்ளைகளை பெத்துக்கிட்டு ம் பெற்றோர் படுற பாடு பெரும் பாடுதான். ம் ம் வரேன். ஆ? டாக்டர் இருந்தாங்கன்னா பையன் முழிச்சிட்டான்னு சொல்லு. ஓகேடா. என்ன கார்த்தி, எப்படி இருக்க? இருக்க. என்னப்பா ஒரு பிடிப்பே இல்லாம சொல்ற? நீ இந்த உலகத்துல மனுஷனா பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது என்னைக்கு யோசிச்சிருக்கியா? படைக்கப்பட்ட நோக்கத்தை தெரிஞ்சவங்க வரலாறு படைக்கிறாங்க. உலகத்துக்கு உப்பா இருக்கிறாங்க. தெரியாதவங்க யூஸ்லெஸ்ஸா போயிடுறாங்க. கார்த்தி, நாம உலகத்துக்கு உப்பா வாழணும், தப்பா வாழ்ந்துடக்கூடாது. கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்தோட படைச்சு நேரத்தையும் கல்வியையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நீங்க அதை புரிஞ்சிக்காம செல்போன் பார்த்து நேரத்தையும் கல்வியையும் இழந்துகிட்டு இருக்கிறீங்க. உன்னோட பிரச்சனை ஹைப்போமனியா மாதிரி இருக்கு. அப்படின்னா மனநல பாதிப்பு. எதனால டாக்டர்? இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் செல்போன் அதிகமா யூஸ் பண்றது ஒரு காரணம். செல்போனை பிடுங்கின உடனே உனக்கு கோவம் வருது. ஆனா நேரமும் கல்வியும் உன்னை விட்டு போயிட்டே இருக்குதே, அது நினைச்சு என்னைக்கோ கோவப்பட்டிருக்கியா? செல்போனை சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தாட்டா அது ஒரு கையடக்க கல்லறை தான். எனக்கு செல் இல்லாம இருக்கவே முடியல டாக்டர். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உன்னோட மனசை புதுசாக்கு. கடவுள் உனக்கு ஒரு நல்ல உடம்ப கொடுத்திருக்கிறாரு, அறிவை வளர்த்துக்கிறதுக்கு படிப்பை கொடுத்திருக்கிறாரு, நிறைய நேரத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. செல்போனை பயன்படுத்தாம இதையெல்லாம் சரியா பயன்படுத்தினா உன்னோட ஸ்டோரி ஹிஸ்டரியா வரும். இதுதான் கடவுளோட விருப்பம். உன்னோட வாழ்க்கையை கெடுக்கிற கேம்ஸ், சோஷியல் மீடியாவை எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணு. உன்னோட படிப்புலையும் உடற்பயிற்சியிலையும் நேரத்தை செலவு பண்ணு. 21 நாள் ஒரு விஷயத்த தொடர்ச்சியா செஞ்சா அது அப்படியே பழக்கமாயிருன்னு சொல்லுவாங்க. தினமும் வேதத்தை படி, தேவனோட பேசு, தீமைக்கு விலகி சுத்தமா வாழு. உன்னோட வாழ்க்கை மலரும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரியே நான் இப்போல இருந்து ட்ரை பண்றேன் டாக்டர். வெரி குட், சூப்பர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ டாக்டர்.